கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாய் தேவன் நம்மை அவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான கருத்துக்கள், ஸ்திரீகள் மத்தியில் நம்ம என்ன கற்றுக்கிறோம். அநேக பெண்கள் இருந்தாங்க இந்த வேதத்தில். ஆனால் சிலருடைய பெயர்களை குறிப்பிட்டு தேவன் கொடுக்கிறார் என்றால் அதில் ஒரு அர்த்தம் உண்டு இல்லைங்களா? ஸோ இன்றைக்கும் இன்னொரு ஸ்திரீயை குறித்து இந்த வேதத்தில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னதாக தலைவணங்கி ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையராக இருக்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என் தகப்பனே, இப்பொழுதும் உம்முடைய வேதத்தை நாங்கள் படிக்கவும், கர்த்தாவே, அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற சில கருத்துக்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு கற்றுத்தாங்க. பெண்கள் எவ்வளோ முக்கிய ஸ்தானத்தை இந்த பூமியில் நீர் வைத்தீர் என்ற நோக்கத்தை ஒவ்வொரு கேரக்டரும் நாங்கள் படிக்கும்போது நாங்கள் கற்றுக்குறோம். அப்பா, இன்றைக்கு படிக்கிற கேரக்டர்லேயும் எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஓங்கிய புயத்தினாலும் எப்படி பார்வோனை தகர்த்து எறிந்து சிவந்த சமுத்திரத்தில் ஜல சமாதியாக்குனார். பார்வோனையும் அவனுடைய சேனையும் இஸ்ரேலை முற்றிலுமாக அழிக்கணுன்ற ஆக்ரோஷத்தோடு வரும்போது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்து அவர்களை வெளியேற வச்சார். அவர்களுக்கு விரோதமாக எழும்பின பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் அழித்து போட்டார். கர்த்தர் தம் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நல்லவராகவே இருக்கிறார் என்றது இந்த வேதவாசம். அப்படி இருக்கும்போது அவர்கள் கடந்து வந்த பாதையில் அநேக காரியங்களை அவர்கள் மேற்கொண்டார்கள். அந்த 6 லட்சம் புருஷர்கள், இது இல்லாமல் மனைவிமார்கள், பிள்ளைகள் கூட வந்திருக்காங்க. ஆனால் 2 பேரை தவிர கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு யாராலும் முடியல. எல்லாருக்கும் படிச்சிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கோம். அவர்கள் தேவனை கோபம் மூற்றினார்கள், முறுமுறுத்தார்கள். தேவன் செய்த நன்மையை நினைக்காம பிரச்சனைகளை பார்த்து அதன்படி பேசி அதை மிகப்படுத்தி தேவனுக்கு விரோதமாய் வார்த்தைகளை பேசினபடினால் தேவன் கோபம் கொண்டார். அவர்கள் சொன்ன வார்த்தை, எங்களை இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்து சாகவா கொண்டாந்துருக்கீங்க, நாங்கள் அங்கே எகிப்திலே நாங்கள் நல்லா இருந்திருப்போமே. ஸோ பழைய காரியங்களை குறித்து பேசி 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 அத்தனை பேரும் மாய்த்து கொண்டார்கள். கர்த்தர் கோபம் கொண்டார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட நம்மளுடைய காரியங்கள், பின்னான காரியங்களை பார்க்குறோமா? கர்த்தர் சொல்கிறார் இல்லை, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுங்கள். அப்போது முன்னானதை நாடி ஓடுறதுனா என்ன? நமக்கு ஒன்றுமே தெரியாது முன்னாடி. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ முன்னாடி போ, நாடி ஓடு. முன்னாடி நாடி ஓடுறதுனா விசுவாசத்தோட நம்பிக்கை, தேவன் மேல் இருக்கிற ஐக்கியம். அப்போது அந்த விசுவாச கண்கள் நம்ம காரியத்தை பார்க்காம தேவனை பார்க்குற ஒரு கண்ணோட்டத்துக்குள்ளே நம்ம காணப்படுவோம். அதுதான் விசுவாசம். இந்த விசுவாசத்தில் 2 புருஷர்கள்
கர்த்தருக்கு பிரியமாக நடந்தார்கள். அதில் ஒன்று யோசுவா, இன்னொருவர் கேலேப். இருவரும் அவங்களுக்கு நடந்த வழியிலே வந்த பாதையை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அந்த விசுவாசத்தோடவே காணப்பட்டார்கள். மோசே 12 பேர் அனுப்புகிறார். கானான் தேசம் எப்படி இருக்கு, அந்த ஜனங்க எப்படி இருக்காங்க, வேவு பார்க்கறதுக்காக அனுப்புனாங்க. 12 பேர் போனதில் 10 பேர் அந்த தேசம் பெரிய தேசம், அங்கே இருக்கிற ஜனங்களாம் உயரமான ஜனங்களாக இருக்காங்க. அவங்க கண்களிலே நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், எல்லாம் நெகட்டிவ் பேசினாங்க. ஆனால் அவங்களோடவே போனவங்க தான் யோசுவாவும் கேலேபும். ஆனால் இவங்க 2 பேருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை எளிதாய் சுதந்தரிப்போம் சொல்லி அந்த ஊரில் இருந்த பழங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காமிச்சு மோசேயுடைய இருதயத்தை, அதாவது மேட் மோசஸ் ஃபீல் கம்ஃபர்டபிள். அந்த காரியம், அவங்க பேசின வார்த்தைகள் மோசேக்கு மட்டும் இல்லை, தேவனாகிய கர்த்தருக்கும் சந்தோஷத்தை தான் கொடுத்தது. ஏன்னா கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். அப்படி தானே அந்த பூமியை உண்டானது. இல்லை ஒளி, எல்லாமே வெளிச்சம் இல்லை, பூமி வெறுமையாக இருந்தது, ஒன்றுமே இல்லை. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியான் ஜனத்தின் மேல் அசைபாடி அவர் சொன்ன வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னார உண்டாயிடு. அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட நம்மளும் எப்படி இருக்கணும், அவரை போல பேசணும். அதுதான் இவங்க 2 பேர் பேசினாங்க. எளிதாய் சுதந்தரிப்போம். ஆனால் மற்ற 10 பேர் அந்த தேச குறைகள் என்ன இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி வந்து சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. கானான் தேசத்தில் பெலிஸ்தியர் இருந்தாங்க. அங்கேயும் என்ன ஆயிடுச்சு, காலேபு மோசே மரித்து போன பிறகு யோசுவா தேசத்தை பங்கிட்டார். அதில் ஒரு போர்ஷன் வந்தது கேலேப். ஸோ கேலேபோ பங்கிடுறாப்புல. அப்போ மோசே இடத்துல கேட்குறாரு, 80 வயதான கேலேப் கேட்குறாரு, எனக்கு இந்த மலை பிரதேசத்தை தாரும், இதை சமபூமியாக மாற்றுவேன். அப்போது அவருக்குள்ளே பாருங்க எவ்வளோ விசுவாசத்தோடு கர்த்தர் மேல் காணப்பட்டார். அவருடைய நம்பிக்கை, அவருடைய பலன். 80 வயசு மனுஷனுக்கு எப்படி அந்த பலன் கிடைத்தது? 3 யோவான் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஸோ அந்த மனுஷன் சுகமாக இருந்தது காரணம் தேவனுடைய வார்த்தையினால். அவர் கண்டு கர்த்தர் செய்த பின்னாடி எத்தனை காரியங்கள் என் வாழ்க்கையில் செய்திருக்கார். எகிப்தில் எல்லாருமே அழிஞ்சாங்க, எகிப்தில் இருக்கிற ஜனங்க அழிஞ்சாங்க. ஆனால் நாமும் காக்கப்பட்டோம். எல்லா ஆன்ஸ்லாட்ஸ் 10 வாதிலேருந்தும் சர்வ வல்லமையுள்ள இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம்மளை காத்து சிறையிருப்பிலேருந்தே நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கார். 420 வருஷம் அடிமைத்தனமாகிய வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க எகிப்தில். கர்த்தர் ஓங்கிய புயத்தினாலே அவர்களை விடுவித்தார். அது விசுவாசிச்சிருக்கிறாப்புல கேலேப். அதனால தான் அந்த வார்த்தை, இந்த மலை எனக்கு கொடும், நான் இதை சமபூமியாக மாற்றுவேன். அவ்விதமாக ஒரு விசுவாசமுள்ள ஒரு மனுஷன், தேவனை சார்ந்து வாழ்ந்த மனுஷன். அவருக்கு ஒரு மகள் இருந்தாங்க. அந்த மகள் பெயர் அக்ஷா. அங்க கேலேப் ஒரு தேசத்தை ஆக்கிரமிக்க முடியாதபடிக்கு வைத்திருந்தார். ஒரு சேலஞ்ச். அவர் என்ன பண்ணாரு,
யார் இந்த தேசத்தை கீழ்ப்படுத்தி மேற்கொள்கிறார்களோ சேலஞ்ச் கொடுக்குறார், அவருக்கு என்னுடைய ஒரே மகளாகி அக்ஷாவை நான் கொடுப்பேன்னு சொல்ல. வாசிக்கலாமா இந்த வார்த்தைகளை? யோசுவா 15வது அதிகாரம் 13-19 வரைக்கும். எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப்புக்கு யோசுவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி ஏனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எபிரோனை யூதா புத்திரரின் நடுவே பங்காக கொடுத்தான். அங்கே இருந்த சேசாய், அகிமான், தல்மாய் என்னும் ஏனாக்கின் 3 குமாரரையும் காலேப் துரத்திவிட்டு அங்கே இருந்து தெபீரின் குடிகளிடத்திற்கு போனான். ஸோ இவர் என்ன பண்ணுறார்? எல்லாத்தையும் மேற்கொண்டார். மேற்கொண்டு இந்த கிரியாத் சேப்பார், வாசிமா அந்த வசனத்தை 15. அங்கே இருந்து தெபீரின் குடிகளிடத்திற்கு போனான். முற்காலத்திலே தெபீரின் பேர் கீரியாத் செப்பேர். கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தையாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். ஸோ எவ்வளோ பெரிய சேலஞ்ச் காலேப் வைக்கிறார். அப்போ அந்த தேசத்தின் குடிமக்கள் கடினமானவர்கள். அவர்கள் பிலிஸ்தியரோடு, அதாவது அதை விட இன்னும் ஸ்ட்ராங்கராக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வியாக்கியானம் சொல்லப்படுது. பிலிஸ்தியர் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ஜாதி, போரிலே வல்லவராகலாம் இருந்திருக்காங்க. ஸோ அந்த தேசத்தில் இந்த ஜனங்க கூட இருந்திருக்காங்க. காலேப் அந்த இடத்துக்கு டச்சே பண்ணல. சரி, ஒரு சேலஞ்ச் வைக்கலாம். எந்த மகன் வந்து இதை ஆக்கிரமித்து மேற்கொள்கிறாரோ அவருக்கு என்னுடைய ஒரே மகளாகிய அக்ஷாவை நான் கொடுப்பேன் என்று தீர்மானம் பண்ணி அவர் சொல்கிறார்.